பாட போறீங்க. அங்கிள் திரும்ப ஒரே ஒரு தடவை பாட போறேன். நீங்க எல்லாரும் பாத்துக்குங்க, கேட்டுக்குங்க. நாங்க அடுத்துதான் பாட மாட்டோம், நீங்க தான் பாடணும். எல்லாரும் உட்காருங்க. வெரி குட். எல்லாம் சொல்லுங்க. பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். 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 யசுரன் ஓகே ஓடக்கூடாதுப்பா. ஓடக்கூடாது. பெரிய பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். வரலாமா? இது வரீங்களா? பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய வந்தாச்சா? பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யுத்தம் செய்வார். இயேசு ஜூனியர் பாய்க்கு முன்னாடி, சீனியர் பாய்க்கு பின்னாடி. பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யுத்தம் செய்வார். ஆக்ஷன் பண்ணுங்க. இயேசு எனக்காக யுத்தம் செய்வார். ஓகே. இந்த பாருங்க ஆக்ஷன் பார்க்க போறோம். அக்கா பாரு வாங்க. ஆக்ஷன் பண்றவங்க சீக்கிரம் வாங்க. ஜெரி வராது, நாளைக்கு காலையில தான் வருவோம். இப்ப ஜெரியுடைய ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. இல்ல இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறது நான் ஜெரி கூப்பிடுறது. நீ பாட மாட்டீங்களே. பாடு பாடலாம். நீ ஃபர்ஸ்ட் பாடு, அப்புறம் நான் பார்க்கலாம். ஜெரி கூப்பிடலாம் வேண்டாம். உட்காந்துக்க தம்பி. தம்பி உட்காரு. டை குட்டி தம்பி. நம்ம ஒரு புறாவனா புடி புடி கூட பண்ணலாமா? பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எல்லாரும் சத்தமா பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யுத்தம் செய்வார். இயேசு எனக்காக யுத்தம் செய்வார். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். என்ன சத்தமா? பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். ஓகே, அடுத்து நம்ம பாட போறோம். சாங் நம்பர் 13. எல்லாம் சொல்லுங்க. குண்டு குண்டு மலைகளை பார், குண்டு குண்டு மலைகளை பார். குருவி பாடும் சோலைகளை பார். குருவி பாடும் சோலைகளை பார். அதிசயமே, அதிசயமே, ஆஹா அற்புதமே, ஆஹா அற்புதமே, ஆண்டவர் படைப்பு என்றும் ஆண்டவர் படைப்பு என்றும் ஆனந்தமே. ஆனந்தமே. வருகையிலே வருகையிலே மலைகள் விலகிடுமே, மலைகள் விலகிடுமே, மரங்கள் மடிந்திடுமே. மரங்கள் மடிந்திடுமே. வாய்ஸ் சத்தமா சொல்லுங்க. இது மட்டும் சொல்றாங்க பாருங்க. வானமும் சுருண்டிடுமே, வானமும் சுருண்டிடுமே. குண்டு குண்டு மலைகளை பார், குண்டு குண்டு மலைகளை பார். குருவி பாடும் சோலைகளை பார். குருவி பாடும் சோலைகளை பார்.
ஆக்ஷன்ல பாட போறோம். போடுமா. எல்லாரும் எழுந்துரு. கிழமை போலாம் பண்ணாத. தாத்தா பண்ணி ரெடி பண்ணிருக்கீங்க. எழுந்துருங்க சீக்கிரம். அந்த மகாக்கா ஒரு மலைகளை வா கர்த்தர். பாடிட்டு நம்ம ஒரு வசனம் படிக்க போறோம். நம்பர் 4 எல்லாம் சொல்ல. பெரிய காரியம் கேப் அப்ப நான் வாங்கிடுவேன். அதுக்கு வந்து ரொம்ப பாயசமா இருப்பேன், பாசமா இருப்பேன். அதே சமயத்துல எனக்கு கோபமும் ஒரு சொட்ட பேச்சு கேட்கலாம். வெரி குட். அவன் ஓகே, அவனுக்கு முடிக்கும் வளருது, அதை போட்டு பிரச்சனை இல்லை. உனதான் முடி நிறைய, நீ இது கேப் போடுற. ஓகே சரி, இப்போ வராது. நான் சொன்னேன் நீ வந்து ஆக்ஷன் நல்லா பாருங்க. சரி நீங்க பண்றத வச்சுதான் இருக்குது. ஓகேவா? சரி இப்ப பாடலாமா? பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யுத்தம் செய்வார். எனக்காக யுத்தம் செய்வார். பாடலாமா? யாவையும்
தேங்க்யூ. ஒரு வசனம் படிக்க போறோம். எல்லாம் சொல்லுங்க. எபேசியர். உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே. என்ன பண்றீங்க? என்னது கரடா வந்து பயப்பட்டு பாக்குறியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டேன். சொல்லுங்கப்பா. நான் வசனம் படிக்கிறோம். சொல்லுங்கப்பா. வசனம் படிக்கிறீங்களா? ஆமா. வசனம் படிச்சா எனக்கு பிடிக்காது. என்னது? ஏய், எங்களுக்கு பிடிக்கும். ஏய், ஆ. ஏய். இத பாரு, நான் திரும்ப சொல்றேன். குண்டுதுற பிள்ளைங்களாம் ரொம்ப சாஃப்டான பிள்ளைங்களாம் கிடையாது. ஆ, ரொம்ப ஷார்ப்பான பிள்ளைங்க. ஐயா, friends. ஆ? என்னோட ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. இல்ல, இல்ல, அவங்க. ஏய், வெயிட் பண்ணு. அவன் பேசுறது இப்ப பாரு. பாருங்க. டேய். பாத்தீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவன் கத்தக்கூடாது. ஏய், டேய். பாத்தீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஆடத்தை வாங்காதீங்க. கத்தக்கூடாது. அப்பதான். ஏய், இத பாரு. உன்னை யாரும் பிடிக்கல. நீ போயிட்டு வா. டேய். உங்க பிடிக்கல. போயிட்டு வேற வர சொல்லு. போ. டேய். நீங்க வசனம் படிச்சா நான் இப்படிதான் ஏய். ஏய், ஏய். வசனம் படிச்சா அவன் பிடிக்காதாமா? அவன் பிடிக்கல. படிக்கலாம். சொல்லுப்பா. அவன் உலகம் தருவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை. எப்ப வரும்? எங்க என்ன வரும்? இங்க இது தெரியாதா? ஓ, தெரிந்து கொண்டாரா? இங்க என்ன வரும்? தெரிந்து கொண்டாரு. எப்ப தெரிந்து கொண்டாரு? உலகம் சொல்றாரு. உலகம் தோன்றுவதற்கு முன்னே என்ன பண்ணாரு? சொல்லி கொடுக்குப்பா. அங்களுக்கு தான் மறந்து படிக்க சொல்லிட்டாங்க. என்ன வரும்? தெரிந்து கொண்டாரா? ஓகே. எபேசியர் 1:14. ஏய், என்ன? சொல்ல கேட்க மாட்டீங்களா? ஏய், நான் கேட்க மாட்டேன். நான் ஏசப்பா பிள்ளைங்க. தாத்தா, நீ போ. இந்த பலூன் இருக்குதா நீங்க படிக்கிறீங்க? ஆமா. இப்ப பாருங்க என்ன ஏய், பண்ணுங்க. ஏய், ஐயோ, நான் போறேன். ஏய், இன்னொன்னு. ஏய், இத பாரு. என் பிள்ளைங்க, இத பாரு. சும்மா இதெல்லாம் சிரிக்காத. இப்ப என்ன வாய் பண்ணுவீங்க? மொக்க வாய் போடுது. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏய், எங்க பிள்ளைங்க சூப்பரா சொல்லுவாங்க. சொல்லுங்க. அவன் உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. நீங்க சொன்னா மட்டும்தான் சொல்லுவாங்களா? ஆமா. நான் சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. சொல்லு. டேய். பாத்தீங்களா? மானத்தை வாங்காதடா. ஏய், டேய். எங்க பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. பாவு, இங்க பாரு. எங்க பிள்ளைங்க சூப்பரா சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்கப்பா? அவங்க சொல்ல மாட்டாங்க. அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. பாவம். டேய். என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளைங்க சொல்லுவாங்க. பாத்தியா?
அவங்க எல்லாரும் ஆ, ஒன்னாதான் சொன்னாங்க. ஆமா தனியா எல்லாம் வந்து சொல்ல சொல்லுங்க. எல்லாம் என்னதான் சொன்னாங்க தனியா வந்து சொல்லணும் அவனுக்கு எங்க பிள்ளை வந்து சொல்லுவாங்க சூப்பரா சொல்லுவாங்க யாருப்பா வரீங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா தோக்கடிக்கு சூப்பர் ஃப்ரெண்ட் மாமா நீ வா என்னம்மா வரக்கூட நீ உட்கார வச்சுட்ட எல்லாரும் வா, 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 வா. ஏ பாப்பா வராத, அங்கேயே உட்காரு. ஏய் இல்ல அது ஏசப்பா ஃப்ரெண்ட் ஆமா தாத்தா தோக்கடிக்குது கேர்ள் வருது பாரு ஆமா அவ ஏ பாப்பா பாப்பா யாக்கா பாப்பாக்கா ஏய் என்ன வெரி குட். அந்த பொண்ணு நான் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டுது. இல்லைங்கம்மா பேர் என்ன பிரியதர்ஷினி சூப்பரா வசனம் சொல்லுச்சு பிரியதர்ஷிக்கு எல்லாரும் ஒரு குயிக்ல பண்ணலாமா கோ 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 என்ன என்ன கோகோ? ஏய் பாய்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பாய் சுட வசனம் சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க ஏய் ஏய் அவன் தோக்குறது நம்ம சொல்லணும்டா அப்பதான் தோத்து போவான் வா அவ என்ன சொல்ற அவ உலகத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் ஏ தம்பி பச்சை சட்டை உன் பேர் என்ன? ஆ? ஆ? அது வெப்பனா ஹரிதப்பனா அரிதப்பனா அரே இல்ல இல்ல இது அவர் உலகத்துக்கு முன்னே அரே ஓகே யாரே அவன் கொஞ்சம் தான் ஞாபகம் வச்சு ஏய் இன்னும் தம்பி வரான் கிளாப் பண்ணுமா ஆமா அங்க நீங்க சொல்ல கூடாது. நான் சொல்லி தரமானே அது வந்து அங்கிள் பின்னாடி வராங்களா அவங்கள சொன்னேன். ஏ தம்பி சாப்பு சட்டை சாப்பு சட்டை உன் பேர் என்ன? கிஷோரா கிஷோரா என் ஃப்ரெண்டு பேரு கூட கிஷோர். நீ தானே அவர் உலக தோன்றும் முன்னே கிஷோர் கிறிஸ்துவுக்குள் கிஷோர் நம்மை ஏற்றுக்கொண்டால் தெரிந்து கொண்டால் எபேசியர் 4:1 இன்னைக்கு வேணாம் நீங்க ஜெயிச்சிருக்கலாம். நீ ஏதோ சொல்லணும் ஆனா நாளைக்கு நான் திரும்ப வருவேன். அப்ப நான் தான் ஜெயிப்பேன். இதா பாரு நாளைக்கு நான் தான் ஜெயிப்பேன். கிஷோருக்கு வா வெயிட் கிஷோருக்கு வாங்க கிஷோருக்கு வா எல்லாம் உட்காந்துருக்கீங்க கிஷோருக்கு வா எல்லாரும் மேல பாரு எல்லாரும் கீழே பாரு எல்லாரும் அக்கல பாரு அவன் சவால் விட்டு போயிருக்கிறான் நல்லா வசனம் படிங்க நாளைக்கு வருவானா நீ தப்பு இல்லாம வசனம் சொன்னால உனக்கு ஸ்பெஷல் பிரைஸ் ஓகே நம்ம கிஷோருக்கு ஒரு கிளாப் பண்ண போறோம் பெல் கிளாப் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 டிங் டம் டிங் டம் டிங் டம் வெரி குட் கிஷோர் ஏய் தோத்து போயிட்டானா நாளைக்கு வர சொல்லிருக்கலாம் நீ கேர்ஃபுல்லா இருங்க நல்லா பாரு உங்க மனப்பட வசனம் சொல்லிருக்காங்களா குரூப்ல அந்த மனப்பட வசனம் நம்ம சொல்லி அப்போ வச்சிடலாம் ஓகேவா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல் பாடிட்டு நம்ம முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் எல்லாரும் நேரம் நல்ல வழி விடு வாலிங் பண்றோமா தள்ளி வா இங்க வா தள்ளி வாங்க இங்க ரெக்ல மேட்ல யாரும் உட்கார கூடாது டீச்சர் ஹெல்ப் பண்ணுங்க கேஜி பிரிவு பா கொஞ்சம் பின்னாடி போ பாய் கொஞ்சம் பின்னாடி போங்க பாய் கொஞ்சம் பின்னாடி போப்பா இன்னும் கொஞ்சம் இந்த பாய்ஸ் எல்லாம் உள்ள வாங்க மேட்ல யாரும் உட்காராதீங்க
ஓகே, நம்ம என்ன புருஷமான பாட்டு? பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். அதெல்லாம் ஒன்று வச்சுக்க முதல்மா. ஓகே, பெரிய காரியம் செய்திடுவார் பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவை செய்து முடிப்பார். எனக்காக யாவை செய்து முடிப்பார். எனக்காக யுத்தம் செய்வார். இயேசு எனக்காக யுத்தம் செய்வார். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எல்லாம் சேர்ந்து பாடலாம். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எல்லாத்தையும் சொல்லலாம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகாய் 2:23. நம்ம இப்போ ஒரு வருஷம் படிச்சோம்ல, அந்த வருஷம் நம்ம என்ன சொல்லி கவனிச்சிங்களா? ஏசப்ப நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். ஓகேமா? சரி, எல்லாம் நேரா உட்காந்துக்குங்க. எல்லாரும் பேசக்கூடாது, நேரா உட்காருங்க. கை கட்டு. திரும்ப சொல்றேன், அங்கிள் கிட்ட பென்சில் சாக்லேட் இருக்கு. நீ அமைதியா நீ கவனிச்சியன்னா நான் உனக்கு தருவேன். கொஞ்சம் பாய்ஸ் இன்னும் பின்னாடி போங்களேன். நீங்க அண்ணா அண்ணா வர போறாங்க, கொஞ்சம் பின்னாடி போ. சீக்கிரம் வேறு பயணத்துக்கு பயணத்துக்கு அப்பா, அப்பா, எங்க எங்க அப்பா காணோம்? அப்பா எங்க போனாரே தெரியலையே. ச்சே, இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு அவர் எங்க போனாருன்னே தெரியல. என்ன பண்றது? அப்பா, அப்பா, சோ யாராச்சும் இப்பன்னா என்ன பண்ண தெரியல. எங்க என்ன நீ சும்மா சும்மா கூப்பிட்டு என்ன விஷயம்? என்ன அப்பா, நீங்க என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, என்ன விஷயம் திடீர்னு எனக்கு ஐஸ்லாம் வைக்கிற? அது ஒண்ணு இல்லப்பா, நானு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்துடா. இல்லப்பா, நானு எனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துருங்க. நான் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன். என்னப்பா பேசுற? எனக்கு இப்போ நீங்க வச்சிருக்க சொத்து இருக்குல்ல, ஆமா, அது எல்லாம் என்னோட தானே, எனக்கு தானே. ஏய், உனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் உங்க அண்ணனுக்கும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்க எல்லா சொத்தும் சரி பாத்தியா நான் உங்களுக்கு அதான் வச்சிருக்கிறேன். ஆமா, இது எங்களுக்கு தானே. ஆமா ஆமா, அதுல பாதி என்னோடது இருக்குல்ல, அது எனக்கு கொடுத்துருங்க. ஏய் மகன், என்ன சொல்ற நீ? என்னோட சொத்தை எனக்கு கொடுத்துருங்க சொல்றேன். நான் இனிமேலாம் உங்க கூட இருக்க போறது இல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க போறேன். சொத்து உங்களுக்கு வந்து சேரும், அது தானாவே வந்து சேரும். ஏன் நீ இப்படியே கேக்குற? இல்ல இல்ல, எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டு ஜாலியா இருக்க போறேன். எனக்கு என் சொத்து கொடுங்க. மகனே, அப்பா சொல்றது நீ கேளுப்பா. நீங்க முடுக்குறீங்களா இல்லையா? இப்போ என்னோட சொத்து எனக்கு வேணும். என்னடா? போங்க, போய் கேட்டுவாங்க போங்க. என்ன சொன்னா ரொம்ப ஓரம் பண்ணி. ஆனா இப்ப சட்டை புடிச்சிட்டு மரியாதை தோண நடக்குறான். நீங்க எடுத்து வரீங்களா இல்ல? சீக்கிரம் போங்க, போய் எடுத்துவாங்க என்னோட சொத்தை. ஏய் மகனே, என்னப்பா உன யாரு உன யாராவது வந்து கிட்டட்டாங்க உன? யாருமே எதுவுமே பண்ணல. நீங்க போங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கணும். நான் ஜாலியா என்னோட சொத்தை போங்க. புடிச்சி மரியாதை தோண நடக்குற. அப்பா இதெல்லாம் பண்ண கூடாதுப்பா. நீங்க தவறுப்பா. நீங்க பண்ணல. நீங்க இப்ப சொல்லுங்க. திரும்ப வரணும். போங்க. ஏய் என்ன வட்டி? போங்க. போய் எடுத்துவாங்க என் சொத்தை. ஏய் மகன், சும்மா வந்து கேட்ட உடனே கொடுத்தா மரியாதை காப்பாத்திருக்கலாம். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு சொத்து வாங்கிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளியில போயிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஜாலியா
எங்கெங்கெல்லாம் போடுமோ போய் சுத்தி பார்த்துட்டு நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ஜாலியா இருக்க போறேன். வண்டியிலா மகனே, அப்பா சொல்லு, தயவு செஞ்சு கேளு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. என் சொத்தை எனக்கு கொடுங்க. இதுல எல்லா காரியமும் இருக்குதுப்பா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பா, கொடுங்க. ஒரு தடவை கேக்குறேன், நீ அப்பா விட்டு போகாதப்பா. இல்ல இல்ல, நான் நீ கொடுங்க. அப்பா, போங்க நீங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்பேன். மகனே, சரி, டேய், என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூப்பிட்டு ஐயோ, போய் மூத்தவனு ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். என் மூத்தவனு வயல்ல வேலை செய்யறான். இவனை யாரும் எடுத்திருக்கான் என் மகனை. அவனை யாரும் தப்பான வழி கொண்டு போறாங்க. என் மகனை என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க. மகனே, மகனே, என்ன செய்வேன்? ஏய் கோகுலே, பிரேமே வாங்கடா. வாங்க வாங்க வாங்க. டேய், இனிமே நம்ம ஹாப்பியா இருக்க போறோம்டா, சந்தோஷமா இருக்க போறோம். டேய், ஸ்நாக்ஸ் ஆனு கேக்குற? ஏய் டேய், இல்லடா இல்ல இல்ல இல்ல, நான் வெயிட் பண்றேன். இவ டேய் புறா இது புறா. பார்த்த உடனே அப்படியே ரெண்டு பேரும் ஷாக் ஆக போறீங்க. பாரு, கரண்ட் கட்டில கை விடு. ஏன்டா அப்படி பண்ற? இங்க பாருடா. பாத்தியா எவ்வளவு பணம்? அச்சோ, நான் இல்லைன்னு நம்ம தான் ஒரு பெகர். டேய், பெக்காரனா பிச்சைக்காரன்டா. மணிக்காரன். பிச்சைக்காரனா? அதான் பணக்காரன். நான் பணக்காரன். ஆமாடா, நம்ம பணக்காரங்கடா. இந்த பேரு என்கிட்ட பாரு எவ்வளவு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஜாலியா சுத்துறோம். அப்படியே டேய், இரு. நான் வச்சுக்கிறேன், நீ கவலைப்பட வா. இல்ல இல்ல, நான் லைட்டா தாங்குவேன் லைட்டா. ஏதா நீ வச்சுட்டான், நீ வச்சுக்கோ, யார்ட்டையும் தராது. டேய், நம்ம எங்க போறோம்? போகலாமா? எவ்வளவு இல்லையா? டேய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஓரமா என்ஜாய் பண்றோம், அது மட்டும் சொல்லு. அமெரிக்கா, கோவா. டேய், ரொம்ப பெருசா போடாத, நம்ம கோவா போலாம். ஓகே. ஏரோப்ளேன் ஒன்று வாங்கிடு. டேய் வாடா, நீ ஏன்டா அங்கே நின்னுற? சரி ஓகே, நம்ம போனோம், ஜாலியாயிடுச்சு. சரிடா, ரொம்ப டயர்டா இருக்குடா, ஒரு ஜூஸ் குடிக்கலாமா? ஓகே. சரி, அந்த எனக்கு கடை 1 லட்சத்துல ஒரு ஜூஸ் வேணும். சரிடா இருக்குடா. லெமன் ஜூஸ் ஆகணும். லெமன் ஜூஸ்ல 1 லட்சத்துல. ஆமா. சரிடா, ரைட்டு. இன்றைய பெகர். ஓகே, பணக்கார. இங்க பாரு, லெமன் ஜூஸ் தான் வேணாம் நமக்கு. நான் உனக்காக ஸ்பெஷலா ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். வரும், உட்காரா. இங்கே வா. சாருகேரி இல்ல. உட்காரா மேல. நான் கீழே உட்காரியா? சரி, உட்காரு. இல்ல, நீ தான் டேய் தம்பி, அத்தானா? டேய் சீக்கிரம் வாடா, ஜூஸ் குடுறா எல்லாருக்கும். ஜூஸ் ஃப்ரூட் எடுத்துன்னு வரா. டேய், உனக்காக ஸ்பெஷலா இந்தியால இருந்து எடுத்து வந்துருக்கேன். இங்க 50 ரூபா கொடுத்தா என் பொட்டி கட்டிலே கிடைக்கும். அதாவது ஊத்து. போடா தம்பி, போடா. கொஞ்சம் தான் இருக்குது. அது எனக்கு ஃபுல்லா ஊத்து. கொஞ்சம் தான் இருக்கா? நல்லா வேணுமா? அது அவங்க டேய், ஒழுங்கா போடுறா. போதும். சேர்த்தா. நானு ஜூஸ் ஊத்திட போறேன். லைட்டா ஊத்திட்டு போறேன். நண்பா, அடி போதும் நண்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் இப்படியே படுக்கிறேன். சரியா? நீ என்ன பாருங்க. ஓகே. ஜூஸ் வச்சுட்டு மாட்டேட்டான். எவ்வளோ இருக்குதா? எப்போ தொடடா எழுந்துட்டு போறேன். ஹலோ, 1 2 3 4 15 எழுதுங்க. அப்படி ஏத்து. நண்பர்கள் ஏமாற்றி விட்டார்கள். அது அறியாதவனாக அப்பா, நல்லா தூக்கடா வா.
டேய் டேய் என் ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பன், என் பணம் பேகு எங்க போயிட்டாங்களா? அச்சச்சோ, எங்க அப்பா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் நான் சந்தோஷமா இருக்கலான்னு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. டேய் கோகிலே, பிரேமே, எங்கடா இருக்கீங்க? ஐயோ, எல்லாமே போச்சு, என்னோட பணம் போச்சு, என் சந்தோஷம் எல்லாமே போச்சு. இவன் நிமித்தமாக தேசத்திலே பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நான் என்ன பண்றது? ஏதோ காசு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களே. ஒரே பஞ்ச காலமா இருக்கு. இந்த காலத்துல வியாபாரமே இல்ல. ஆனா நான் வெளியூர் வேற போனோம். என்கிட்ட அழகா பிங்கி ஒயிட்டின்னு 2 பேர் இருக்காங்க. நான் கூட்டு வர பாருங்க. பிங்கி ஒயிட்டி, வாங்க வாங்க, சொல்லுங்களா பட்டுங்களா, வாங்கம்மா, வாங்க வா. பிங்கி வா வா வா, பாத்து வா பாத்து வா. ஒயிட்டி பாத்து பாத்து பா. என் சொல்லுங்க, என் அழகுங்க 2 தான் எனக்கு. நான் இவங்க இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு எனக்கு இவங்க தான் எனக்கு. இவங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. ஆனா இப்ப நான் ஊருக்கு வேற போகணுமா? ஆனா இதை பார்த்துக்க ஒரு ஆள் தேவை. ஆனா யாருமே இல்லை. என்ன பண்றது? நான் தான் பார்த்துக்கணும். ஆனா பாரு எவ்வளவு அழகா இருக்குது பாரு. இதுதான் இது என் சொல்லும். இது நான் சொல்றதெல்லாம் கேட்கும். அது மாதிரி சொல்ல இது. பணம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பயங்கரமா பசி. நான் என்ன பண்ணுவேன்? பசிக்குது. யார் பண்ணி? ஐயா ஐயா, சாப்பாடு கொடுங்கய்யா. சாப்பாடா? ஆமாய்யா. சாப்பாடுலாம் இது இல்லப்பா, போப்பா. ஐயா ஐயா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுயா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பேசுறீங்கய்யா? ஐயா ப்ளீஸ்யா, பசிக்குது. உனக்கு சும்மா எல்லாம் என்னால சாப்பாடு தர முடியாது. சரியா. என்கிட்ட பிங்கி ஒயிட்டி 2 பேர் இருக்காங்க. என் அழகான கண்ணு குட்டிங்க சொல்லுங்க. ஐயா அது பண்ணி குட்டிங்கய்யா. ஐயா ஐயா அது பண்ணி எல்லாம் சொல்லாத. என் 2 சல்லம் எவ்வளவு அழகா இருக்குது பாரு. அங்க அப்ப அந்த ஒயிட்டி பாரு. அது பண்ணில சேத்துல உரல்னா கூட அழகா இருக்கும். அவ்வளவு ஒயிட்டா இருக்குது. அது போய் பண்ணி நீ வேணா இத பாத்துக்கோ. உனக்கு ஒரு வேளை சோறு போட நான் யோசிக்கிறேன். சரி, இத நீ எப்படி பாத்துக்கிற அதை வச்சுதான் உனக்கு. சரி ஐயா ஐயா, பசிக்குதியா? ஐயா ஐயா பசிக்குது. போய் பாரு பண்ணி. சரியா பாத்துயா? ஒழுங்கா பாத்துக்கோ. அடிக்கடியா சுத்தமா இருக்கணும். சரியா. அப்ப அதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர. சோறு கூட போடாம இப்படி அடிக்கிறாங்க. டேய் ஐயா ஐயா. என்ன ஐயா ஒண்ணு இல்லையா, அதை பாத்துட்டு இருக்கிறையா. சரி, அது சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். குடுங்கய்யா. ஒழுங்கா வை, ஓகேவா? சரிங்க. நல்லா சாப்பிடணும். நல்லா என்ன மாதிரி குண்டா வளரணும், புரியுதா? சரியா சரியா. சரியா, பத்திரமா வச்சு. வை. எனக்கு கேட்டா தரல, அதான் போயிட்டு. கொஞ்சம் சாப்பிடுங்க. பிங்கிக்கும் ஒயிட்டிக்கும் வச்ச தவிர நீ எப்படி நீ சாப்பிட்டு நீ எப்படி வெளில போன சொல்லுங்களா? என்னம்மா சாப்பாடு பாதி சாப்பிட்டு
என் மகன் என்னை விட்டு போயிட்டான். இத்தனை மாசம் ஆச்சு, ஆனா அவனுக்கு அறவே காணும். ஒன்னா ரெண்டா ஒவ்வொரு நாளும் நான் தேடினேன். நான் ஏங்கி நிக்கிறேன். என் மகனை பாத்தீங்களா? என் மகனை பாத்தீங்களா? என் மகன் எங்க இருக்கிறானோ அவன் நல்லா இருக்கான சந்தோஷமா இருப்பான் நினைக்கிறேன். என் மகனை காணோம். என் மகனை தேடி வருவான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவான். ஐயோ, என் மகன் எங்க போறானோ? ஐயோ, எங்க அப்பா கிட்ட நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சம்பளம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வேளை சாப்பிடும். ஐயோ, பசிக்கிறேன். நானு எங்க அப்பா கிட்ட நிறைய வேலைக்காரங்க வேலை செய்றாங்க. அதுல மொத்தம் நான் போயிட்டு வேலைக்கு சேர்ந்து வச்சு நல்லா சாப்பாடு கிடைக்கும். நான் போறேன், எங்க அப்பா கிட்டே போறேன். அப்பா அப்பா என் மகன் வருவான். என் மகனை காணோம். என் மகன் வருவான். என் மகன், என் மகனே, மகனே, மகனே. மகனே, மகனே, ஏய் மகனே, நீ எப்படி இல்லாம பண்ணி என் மகனா? நீ என் மகனா? அனாதடி. வா, வா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கா? டேய், நீ எதுவும் பேசாத, நீ எதுவும் பேசாத. நான் ஒவ்வொரு நாளும் கேக்குறேன்னா, இப்பதான் வந்தீங்க. என் மகன் தொலைச்சு போயிட்டான். என் மகன் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். வா, 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 வா. யாருக்கு? ஐயா சொல்லுங்க ஐயா. ஏய், என் மகனுக்கு புது வருஷத்தை போடு, மோதிரத்தை போடு, மாதவட்சியை போடு. உத்தரவு ஐயா. One, two, three. தம்பி தங்கச்சி, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த ஏசப்பனை நேசிக்கிறான். நீ ஒருவேளை இந்த அண்ணாவை போல திமிர் பிடிச்சி நீ கீழ்ப்படியாம போயிருக்கலாம். நீ இன்னும் நீ பாவத்திலே நீ இருக்கலாம். நீ ரொம்ப மோசமான நிலைமையில் நீ இருக்கலாம். நேர்முழங்கள் எல்லாரும் நேர்முழங்களே. தங்கச்சி, நீயும் ரொம்ப நல்லவ போல நீங்க வெளியே நினைச்சுக்கிறீங்க. ஆனா நீங்க ரொம்ப மோசமான பொண்ணு உனக்கே தெரியும். தம்பி, உனக்கு தெரியும். கண்ண மூடு. ஆனா இன்னைக்கு அவங்க ஏசப்ப உங்களை பேசுறாங்க. நீ எந்த நிலையில இருந்தாலும் என்கிட்ட வான கூப்பிடுறாங்க. என்னத்தில் வருகிறேன் நான் புறமே தள்ளுவதில்லை. தேசப்பனை தெரிந்து கொண்டாங்க. உனக்காக அவர் தன் சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தாங்க. அப்பா தன் மகனுக்காக ஏங்கினது போல ஏசப்பாவும் நீ அவர்கிட்ட வருவியானே ஏங்கி கொண்டு ஒன்று பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏசப்படி நீ வருவியா? எல்லாம் நேர் முழங்க கண்ணு மூடு. எப்படி அந்த அப்பா ஒவ்வொரு நாளும் என் மகன் கிட்ட வருவான், என் மகன் கிட்ட வருவான், அந்த அவன் அப்பா ஏங்கிட்டு இருந்தாலும் அதே
அதே போல ஏசப்பாவும் நீ அவர்கிட்ட வருவீங்கிறாங்க. இதுக்காக அங்க ஒரு பாட்டு பாருங்க. இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். கண்ணை மூடுகிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். எந்த நிறமானாலும் எந்த மொழியானாலும் எந்த நிறமானாலும் தம்பி சிரிக்கிடம் இல்லை கண்ணு மூடு. எந்த மொழியானாலும் நீ யாராக இருந்தாலும் நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு உண்மையாவே இயேசுவிடக்கிட்ட நீ உன்னை ஒப்பு கொடுக்க நீ ஆசைப்பட்டியானா? தவறு செஞ்ச அந்த அண்ணன் திரும்ப ஒரு முடிவு பண்ணாரு. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போவேன், என்ன நான் வேலைக்காரனா வச்சுக்க சொல்லுவேன், நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அவன் அப்பாவோ அவன் திரும்பவும் அதே ஸ்தானத்துல அவன் தன் மகனை ஏற்றுக்கொண்டாரு. அதே இயேசப்பா இன்னைக்கும் உன்னை மாற்ற ஆசைப்படுறாரு. அவன் தெரிந்து கொண்டாரு. அவர்கிட்ட நீ ஜெபம் பண்ண ஆசைப்பட்டா, நீ விருப்பப்பட்டா அங்கிள் சொல்ற ஜெபத்தை பின்னாடி சொல்லு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து சொல்லாத. கண்ணை முடிக்க விருப்பம் உள்ளவங்க ஜெபத்தை சொல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, நீ மதிய வேலைக்காக தேங்க்யூ இயேசப்பா. நானும் கீழ்ப்படியாம போன அந்த அண்ணா போலதான் இருக்கிறேன். நான் பைபிள் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, எங்க அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நிறைய கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஏசப்பா, கீழ்ப்படியாம இருக்கிறதே பாவம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏசப்பா, நான் ஒரு பாவி. என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யறேன். நீங்க தான் என்னுடைய பாவத்தை சுத்தம் செய்ய சிலுவையில ஆணிகள் அடிக்கப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தீங்க. உங்க ரத்தத்தினால என்னுடைய பாவத்தை, என் உள்ளத்துல இருக்கிற பாவத்தை சுத்தம் செய்யுங்க. ஏசப்பா, அந்த அண்ணன் அப்பா கிட்ட அந்த அன்பை பெற்று கொண்டது போல என்னையும் அதே போல உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்து மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. நான் உமக்காக வாழ உதவி செய்யுங்க. ஏசப்பா நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அப்படியே கண்ணை முடிக்க அங்கிள் உங்களுக்கு அப்படியே பண்ணுவோம். சீனியர் பாய்ஸ் கண்ணு முடிருங்க. முழங்கால இருக்கும் நேர்முட்டி. அங்கிள் சொன்னார் நேர்முட்டி. சீனியர் பாய்ஸ் எல்லாருமே நேர்முட்டிப்பா, சீக்கிரம். நீ எதுக்கு பக்கத்துல இருந்து பாக்குற? டேய், ஜூனியர் பாய்ஸ் கண்ணு மூடு. கண்ணு முடிருங்க. அவங்க எதுக்கு பாக்குற? நீ ஜூனியர் கேர்ள்ஸ் மத்தவங்க எதுக்கு பாக்குறீங்க? கண்ணு மூடு எல்லாம் நேரா. நீங்கெல்லாம் சர்ச் போற பிள்ளைங்கப்பா, உங்களுக்கெல்லாம் தெரிய கண்ணு மூடு. எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வாய் மூடு. டேய் தம்பி, கண்ணு மூடு, வாய் மூடு.
அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, படியமாக இன்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த முதலாம் நாள் VBS ஜாயன் குன்றத்தூர் நடத்தி கொண்டு படாக்கூடிய ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. காலத்தை மாற்றும் தாசன் சொன்ன சாம் மோசஸ் டீம் அற்புதமான ஆண்டவரே, பாடல் மூலியமாக மெயின் லெசன், குரூப் லெசன்ஸ், டீச்சர்ஸ், க்ளோசிங் லெசன், சாங், ஸ்கிட், இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்ட முடியும் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொந்தம் ஆண்டவரே. இன்னும் நிறைய நம்முடைய தம்பிமார்கள், தங்கைமார்கள், சீனியர்கள் ஸ்பெஷலி உலகத்தில் காணப்படுறாங்க. உலகத்தின் சிநேகம், உலகத்தின் காரியத்தை காணப்படும் வந்து இதான் அன்பை அந்த பிரியாத காலகட்டத்தில் இதாம் இந்த VBS மூலியமாக இந்த நாளில் ஏசப்பா என்ன நேசிக்கிறார், எனக்காக சிலுவையில் மரித்தார், நான் செஞ்ச பாவத்தை மரித்தார் என்று அந்த அனுபவத்தில் வர முடியும். பாவத்தை அறிக்கைட்டு இயேசு கிறிஸ்துக்குள் ஒரு புதிய சிருஷ்டியை மாற முடியும், பெரிய காரியம் செய்யும்படியும் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. VBS அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக மாற்றி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் மறுபடியும் கூட நோக்கி பார்க்கணும். பிள்ளைகள் லஞ்சுக்கு போகும்போது அதுக்கு பின் பத்திரமாக தன் வீட்டுக்கு சேரப்படியும், நாளை தின நேரத்தோட தன் நண்பர்களை இன்னும் புது ஃப்ரெண்ட்ஸோட வரப்படியும் சகலத்தையும் கருத்து ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்துக்கு நன்றி செலுத்தி விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடும் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அப்படியே கண்ண மூடு சொல்லுங்க. 2 வருஷம் சொல்ல போறோம். என்ன முடிக்க? சங்கீதம் 103 1 2 ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உட்காரு. நல்லா கேட்டுக்க. நாளைக்கு நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போக போறோம். நாளைக்கு நீங்க வரும் பொழுது உங்க 2 கையில 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வரணும். ஓகேவா? சரியா? சரி. கவனிங்க. கொஞ்சம் பிள்ளைங்க என்ன இந்த சின்ன பிள்ளைங்க கேர்ள்ஸ் கொஞ்சம் வெளியே சொல்றேன்.